வணக்கம். தூக்கம் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், தூங்கினதுக்கப்புறமா முழிப்பு வந்துடுச்சுன்னா திருப்பி தூங்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும், இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா சார்ந்த மற்றும் ஒரு எளிமையான சிகிச்சை முறை. முன்னாடி 2 பதிவுகளில் 2 எளிமையான வழிமுறைகள் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 3வது முறை சொல்கிறோம். அதையும் சேர்த்து பின்பற்றுங்க. இது ஒரு சுவாச பயிற்சி. இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறது. இந்த பயிற்சியை தினமும் பண்ணுறதன் மூலமாக நம்மளுடைய மனசானது அமைதியாகும். மனசில் நிறைய யோசனைகள் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி பண்ணலாம். பண்ணும் பொழுது மனசு அமைதியாகும். குழந்தைகள் இந்த பயிற்சிகள் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஞாபக சக்தியும் ஜாஸ்தியாகும். அவங்களுடைய அட்டென்ஷன் டைம், அதாவது அந்த கவனம் வச்சு படிக்கக்கூடிய நேரமும் ஜாஸ்தியாகும். வயசானவங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய ஞாபக சக்தி ஜாஸ்தியாகும். மனசும் ஒரு நிலையில் இருக்கும். அதிகமான சிந்தனைகள் வருது அப்படிங்கிறவங்களும் இந்த பயிற்சி பண்ணலாம். இந்த பயிற்சி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சு காதை அடைச்சிக்கிறீங்க. ஆழமாக மூச்சு உள்ள இழுத்துட்டு கண்கள் மூடிய நிலையில் மூச்சு வெளிவிடும் பொழுது அந்த சத்தத்தை எவ்வளோ நீளம் முடியுதோ அவ்வளோ நீளம் பண்ணுறீங்க. ஒரு தேனியுடைய ரீங்காரம் மாதிரி. இந்த ரீங்காரத்தை பண்ணும் பொழுது உங்களுடைய முழு கவனத்தை உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. உச்சந்தலையில் வச்சு கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு அதிர்வை உங்களால் உணர முடியும். அந்த அதிர்வு அலைகள் முழுவதும் உங்கள் தலை முழுவதும் பரவறதை கவனிக்க முடியும். அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய மனசு அமைதியாகும். அது மட்டும் அல்ல, அலர்ஜி மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி, அடிக்கடி தும்மல் வருது அப்படின்றவங்களுக்கும் சரி, டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது ரொம்பவே உதவியாக இருக்கும். தினமும் காலையில் 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் இந்த பயிற்சி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை நான் செஞ்சு காட்டுறேன். நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. என்னுடைய ஆள்காட்டி விரலை வச்சு காதை அடைச்சிக்கிறேன். வெளியிருந்து வேறு எந்த சத்தமும் கேட்குறது இல்லைங்க. கண் மூடிய நிலையில் ஆழமாக மூச்சு உள்ள இழுத்துட்டு இந்த சத்தம் எவ்வளோ நீளம் முடியுதோ அவ்வளோ நீளம் பண்ணுறேன். மீண்டும் மீண்டும் இதே பயிற்சியை 10 நிமிஷத்துக்கு நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். பயிற்சி பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேற்கொண்டு பல சந்தேகங்கள் முதல் பகுதியில் கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒவ்வொரு ரீல்ஸாக நம்ம சொல்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சேனலை பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.